வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்னைக்கு ஸ்ரீ ஆதிசங்கரின் மறு அவதாரமான நம் பெரியவா என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற பக்தரின் அனுபவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் அப்பா, தாத்தா இவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தவர்கள்தான். ஆனாலும் விதிவசத்தினால் நொடித்த நிலையில் லக்ஷ்மி நாராயணன் மிகவும் வறுமையின் கொடுமைப்பால் வாடியிருந்தார். குரோம்பேட் MIT கல்லூரியில் லேப் இன்ஜினியராக இருந்த இவருக்கு மாதம் 108 ரூபாய் தான் வருமானம். இவர் வருவாயில் 18 ஜீவன்கள் காலட்சேபம் நடந்தாக வேண்டும். இவர் தந்தையும் பெரிய உத்தியோகத்தில் இல்லை. சில வருடங்கள் ஸ்ரீமடத்தில் இவர் அப்பா ஒரு பதவியில் கைங்கரியம் செய்தது மட்டுமே. ஆனால் தினந்தோறும் சிவபூஜையை கைவிட்டதில்லை. வயதான தந்தை, மனைவி, குழந்தைகளோடு சொற்ப வருமானத்தில் அரைவயிறு கஞ்சி சாப்பிட்டு காலம் கடத்தி வந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ட்-டைம் வேலைகளுக்கும் சென்று வந்தார். ஆனாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் கடவுள் நம்பிக்கை அறவே இல்லாமல் இருந்தார். அதனால் கடின சித்தம் கொண்டவராக மாறியிருந்தார். தந்தை விடாமல் சிவபூஜை செய்வது கண்டு, இப்படி கஷ்டப்படுறது உன் சுவாமிக்கே தெரியவில்லையே, பின் எதற்கு இந்த பூஜை எல்லாம் என்று கோவப்படுவதுண்டு. இந்த நிலையில் பெரியவா இவரை தடுத்தாட்கொள்ளவே மாம்பலம் ராமேஸ்வரம் தெருவில் குடிக்கொண்டு அருள வந்தார். ஆனால் பெரியவா தரிசனத்துக்கு நேரம் இல்லாததோடு இவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு அருளாத இவர் தரிசனம் நமக்கெதற்கு என்று அப்பாவிடம் வாதாடவும் செய்வார். உன் பெரியவாளை நம்மளை காப்பாற்ற சொல்லேன் என்று அப்பாவிடம் விதண்டவாதம் செய்வார். இவர் 8 வயதாக இருந்தபோது பெரியவா இவர் கிராமத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அந்த சமயம் அப்பாவுடன் தினம் பெரியவா தரிசனத்துக்கு போனதுண்டு. பெரியவாளுக்கும் இவர்களுடைய அன்றைய செல்வ செழிப்பானின் நிலை தெரியும். அப்பா பெரியவா கைங்கரியம் செய்திருந்ததால் மாம்பலம் கேம்பில் வாஞ்சையோடு குடும்ப நிலை பற்றியெல்லாம் விசாரித்ததோடு, நாளை வெள்ளிக்கிழமை நான் உங்காத்துக்கு வரேன் என்று சொல்ல அப்பாவுக்கு அளவிட முடியாத சந்தோஷம். பிள்ளை வேலையிலிருந்து வரும் வரை இரவு காத்திருந்து, நாளை பெரியவா ஆற்றுக்கு வரார், நீ காலேஜிலேருந்து நேராக ஆற்றுக்கு வந்துட்டு வேறு வேலைக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். எதுக்காக அவர் நம்மாத்துக்கு வரணும் என்று அலட்சியமாக கேட்டுவிட்டு சென்று விட்டதோடு, மறுநாள் காலேஜிலேருந்து வீட்டுக்கு வராமல் பார்ட்-டைம் வேலைக்கும் சென்று விட்டார். தெய்வம் குறிப்பிட்டபடி அவர் அகத்துக்கு மறுநாள் நுழைந்து விட்டது. சாட்சாத் மகாலட்சுமி போன்று அங்கு வந்து பூஜை அறையில் ஸ்ரீ சக்கரத்தை அந்த வீட்டு பூஜா கிரகத்தில் வைத்து அனைவரையும் ஆசீர்வதித்து அளவில்லா ஆனந்தமடைய செய்தார். ஆதங்கம் கோபத்துடன் தந்தை தன் மகன் வருகைக்கு காத்திருந்தார். மகா பாவி, இப்படியே அலட்சியம் செய்வே? எப்படிப்பட்ட மகா நம்ம அகத்துக்கு வந்திருக்கா? நான் நேற்று அத்தனை சொல்லியும் எத்தனை திமிர் இருந்தா இப்படி பண்ணுவேன் என்று அடங்க மாட்டாத கோபத்துடன் கத்தினார். லக்ஷ்மி நாராயணன் நெஞ்சமும் அன்று அந்த சுடு சொற்கள் கேட்டு மனம் கரைந்து கண்களில் நீருடன் உறங்கச் சென்று விட்டார். மறுதினம் அப்பா தன் மகனின் நிலைமையை குற்ற உணர்வுடன் பெரியவா சந்நிதியில் முறையிட்டார். அவனை நாளைக்கு அழைச்சிண்டு வா. ஞாயிறன்று லக்ஷ்மி நாராயணனுக்கு பெரியவா தரிசனத்தை தவிர்க்க இயலவில்லை. பூஜை முடிந்து எல்லோருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது இவரும் வேண்டா வெறுப்பாக அப்பாவுடன் கியூவில் போய் நின்றார். இவர் முறை வந்தபோது தீர்த்தம் கொடுக்காமல் சைகையால் ஒரு பக்கம் தள்ளி நிற்குமாறு சைகை செய்தார் பெரியவா. மற்றவளுக்கு தீர்த்தம் வழங்கியபடி இவரிடம் பேச ஆரம்பித்தார். என்னை ஞாபகம் இருக்கா மண்டு என ஆரம்பித்தார். 8 வயதில் பெரியவா தரிசனத்தின் போது மண்டு என்று கூப்பிட்டது அப்போது ஞாபகம் வந்தது. ஆமாம், அப்பா என்னவோ சொல்கிறாரே, நீ ஏன் இப்படி இருக்கே? சரி, நீ எங்கே வேலை பண்ணுற? எத்தனை மணிக்கு வர்றேன்? மெதுவாக தன் நிலைமையை பற்றி சொன்னார். ஏன், நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்? கர்மாடா. அதுவரை எதிர்த்து ஒன்றும் சொல்லாதவர் அப்படின்னா என்று எதிர்கேள்வி கேட்டார். கர்மானா என்னன்னு நான் கேட்குறேன். அதை சொன்னாலும் புரியாது, சொல்லவும் தெரியாது. ஆதிசங்கர பகவத்பாதால் குழந்தையா பிஷை எடுக்க சென்றபோது ஒரு அம்மாவத்து வாசலில் நின்று பவதி பிஷாந்தேகி என்று கேட்டார். அன்று துவாதசி. வீட்டில் 1 மணி அரிசி இல்லை பிட்சையிட. ஆனால் ஒரு காய்ந்த நெல்லிக்கனி மட்டும் இருந்தது. வேறு வழி இல்லாமல் குழந்தை சங்கரனுக்கு அதை பிக்ஷையிட்டாள் அந்த அம்மா. குழந்தை சங்கரன், இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறா, ஆனால் இருந்த ஒரு நெல்லிக்காயும் எனக்கு பிக்ஷை போட்டு விட்டாள். அம்மா மகாலட்சுமி, இவள் தரித்திரத்தை கர்ம வினையானாலும் நீ போக்கிவிடம்மா என்று கனகதாரா ஸ்லோகத்தை பாட தங்க நெல்லிக்கனியாகவே மழை பொழிந்தது. லோகமாதா, காலை பிடிச்சிக்கோ, அம்பாளை உங்காத்தில் கொண்டு வச்சிருக்கேன், அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோ, தாயாட்டம்மா உன்னை காப்பாற்றுவா. இப்படியாக 1.5 மணி நேரம் தீர்த்தம் கொடுத்து கொண்டே அருளாசி வழங்கினார் பெரியவா. இதுதான் எத்தனை பாக்கியம் அவருக்கு! அப்போதும் லக்ஷ்மி நாராயணுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் மனைவி மறைமுகமாக கனகதார ஸ்லோகத்தை பெரியவா உபதேசம் செய்ததாகவே நினைத்தாள். ஆனால் இவர் அதை லட்சியம் செய்யவில்லை. 3 வாரம் சென்றது. ஒரு நாள் வழக்கம் போல் 10 மணிக்கு வீடு திரும்பிய அவர் சட்டையை மட்டும் கழற்றிவிட்டு கைகால் கூட அலம்பாமல் கனகதாரா ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த நாளே அதன் மகிமை தெரிந்தது. ஆதிசங்கரின் அவதாரமான பெரியவா உபதேசம் செய்ததாச்சே.
அடுத்த நாள் இவர் மேலதிகாரி அயல்நாடு யூனிவர்சிட்டிக்கு வேலை மாற்றம் சென்றார். விமான நிலையத்தில் ஒரு கவரை இவரிடம் கொடுத்து அதை டைரக்டரிடம் கொடுக்குமாறு சொன்னார். எப்போதும் போல் அலட்சியமாக அந்த கவரை தூக்கி எறிந்துவிட்டு 3ஆம் நாள் அந்த கவரை டைரக்டரிடம் கொடுத்து தயக்கத்துடன் நின்றார். கவரை பிரித்து பிடித்த டைரக்டர், உட்காருங்கள், உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் அந்த அயல்நாட்டுக்காரர் எழுதியிருக்கிறார். உங்கள் சம்பளத்தை 8 மடங்காக உயர்த்த சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்கார் என்று இவரை திகைக்க செய்தார். ஸ்ரீ மகாபிரிவாளின் அனுகிரகம் அன்றிலிருந்து கொட்ட ஆரம்பித்து விட்டதாம். மகாலட்சுமி கொட்டு கொட்டுன்னு கொட்டுறா என்று இவர் பூரிக்கும் அளவுக்கு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக ஒரு எலக்ட்ரானிக் உபகரண தொழில் செய்து இவரை கோடீஸ்வரர் ஆக்கிவிட்டது. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் சாட்சாத் ஆதிசங்கர் அவதாரம் நம் பெரியவா. ஜெய் ஜெய் சங்கர ஹரர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரர சங்கர. நன்றி, வணக்கம்.